உடனே அந்த தலைமுறை 4 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க அண்ணன் தம்பி பசங்க இன்றைக்கும் இப்போ ஒரு கல்யாணம் கார்த்திகைன்னா ஃபோன் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. மேக்ஸிமம் அவங்களுக்கெல்லாம் 80 வயசுலேருந்து 60லேருந்து 80 வயசில் இருக்கிறவங்க தான். ஆனால் யாரும் எதையும் விட்டு கொடுத்துக்கிறதில்ல. அண்ணா தம்பின்னு கூப்பிட்டு ஃபோனில் பேசுகிறாங்க, எங்கள் வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் இருக்குங்க வாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த தலைமுறையில், இந்த வரப்போகிற இந்த தலைமுறையில் நடக்குமா சொல்லுங்கள்? ஆக விட்டு கொடுக்கறதுனால தப்பே கிடையாது, எதையுமே விட்டு கொடுத்துடக்கூடாது, எல்லாமே நமக்கு தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டை முதல்ல பேரண்ட்ஸ் உங்கள் மனசுலேருந்து கொஞ்சம் எடுத்துடுங்க. ஓகே, உங்கள் அக்கா தங்கைகளுக்குள்ளே உங்களுக்குள்ளே இத்தனை நாள் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அதை இது பண்ணி, சாரி நான் சின்ன வயசில் உங்கள்கிட்ட கொஞ்சம் இதுவாக நடந்துட்டேன், இனிமேல் நான் ஏன்னா உங்கள் அம்மாவை அப்படி சொல்லி வளர்த்ததுனால தான் நீங்கள் அப்படி வளர்க்குறீங்க. அதனால நான் இனிமேல் சாரி அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகள் கிட்டக்க நடுவில் அன்பை விதையுங்க. ஓகேயா? காசு பணம்